நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறையில். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான சாக்லேட் கேக், அதுவும் குக்கர் யூஸ் பண்ணி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம சேனலோட வீடியோ எப்போவுமே 5 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் இருக்கும். இது கேக்ன்றனால 10 நிமிஷம் தாண்டி போயிடுச்சு, அதனால் மன்னிச்சிருங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே ஒரு சல்லடை, அதுக்கு மேலே 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். டேபிள் ஸ்பூனுக்கும் டீஸ்பூனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்ததா 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கு. கேக் செய்யறதுக்கு மெஷரிங் கப்பும் மெஷரிங் ஸ்பூனும் இருந்தால் மட்டும்தான் கேக் ரொம்பவே சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் வரும். சளிக்கும் போது கட்டிகள் இருந்தால் அதை லைட்டாக க்ரஷ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 தடவை சளிச்சு எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் 3/4 கப் சுகர் சேர்த்துட்டு இதை நல்லா பவுடர் பண்ணி ஒரு சைடு வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் இன்றைக்கி கரெக்டாக 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்ககிட்ட வயர் விஸ்க் இருந்தால் பீட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மிக்ஸி ஜாரில் கூட போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா பீட் பண்ணி எடுத்தாலே மஞ்சள் கலரில் உள்ள முட்டைகள் லைட்டான க்ரீம் கலருக்கு மாறிடுச்சு பாருங்க. அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் வேனிலா எசன்ஸ் சேர்த்து ஒரு 10 செகண்ட் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் 3/4 கப் சன்ஃப்ளவர் ஆயில் உள்ளே சேர்த்துருக்கேன். அதோட பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற 3/4 கப் சுகரையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரெக்டாக 1 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா பீட் பண்ணி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சளிச்சு வச்சுருந்த பவுடர்ஸை உள்ளே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலக்கிடக்கூடாது, ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி பெரட்டி விடணும். பாருங்க, நான் பாதி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி இதை மடித்து விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, சூப்பராக கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் அகலம் கம்மியான குக்கர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் லேயர் அதிகமாக வரும். குக்கரில் லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஆயிலோ பட்டரோ உங்களுக்கு எது பிடிச்சாலும் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்டர் பேப்பரை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். பட்டர் பேப்பருக்கும் லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குக்கரில் டைரெக்டாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற பேட்டரை உள்ளே சேர்த்துடலாம். கேக் பேட்டரை குக்கருக்கு மாற்றும் போது ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கிளியராக வெளியே வந்துடும். கொஞ்சம் கூட வேஸ்ட்டே இல்லாமல் பூராத்தையும் குக்கருக்கு மாற்றிடலாம். இப்போ இந்த குக்கரை 2 தட்டு தட்டினீங்கன்னா அந்த பபிள்ஸ் எல்லாமே வெளியேறிடும். ஒரு பழைய தோசைக்கல் இருந்தால் அதை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இந்த குக்கரை வச்சிடணும். குக்கரோட கேஸ்கெட் இருக்கட்டும், விசிலை மட்டும் கழட்டி விட்டுறலாம். இது கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். 40 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். குக் ஆயிடுச்சான்றதை ஒரு டூத் பிக்கை வச்சு குத்தி பார்த்துடலாம். நான் அப்பளம் பொரிக்கிறனால இது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்குது. மித்தபடிக்கு பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. பர்ஃபெக்டாக குக் ஆயிடுச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் டீமோல்ட் பண்ணணும். அடுத்ததாக கனாஷ் பண்ணுறதுக்கு டபுள் பாயிலிங் பண்ணிக்கலாம். கேக் டெக்கரேஷனுக்காக ஒரு தவாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அது மேலே ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இது டபுள் பாயிலிங் மெத்தட். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கிலோ பிளாக் டார்க் காம்பவுண்டை உள்ளே சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட டார்க் காம்பவுண்ட் இல்லாட்டினா நீங்கள் டைரி மில்க்கு கூட உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மெல்ட் ஆயிரட்டும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா மெல்ட் ஆகி கிடச்சிருச்சு. மெல்ட் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு இடத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். ரொம்ப ஆறிடக்கூடாது. அது ஒரு சைடு ஆறட்டும். நம்ம விப்பிங் க்ரீம் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 250 ml நல்லா சில்லான விப்பிங் க்ரீம் எடுத்துக்கிறேன். அது கரெக்டாக 1 கப் இருந்துச்சு. விப்பிங் க்ரீம் எப்பயுமே ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்த உடனே அப்படியே யூஸ் பண்ணுங்கள். நல்லா சில்லுன்னு இருந்தால் தான் ஸ்டிஃப் பிக் கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பவுடர் சுகர் ஒரு 3/4 கப் சேர்த்துக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை, 3/4 கப் சுகரை நல்லா பவுட்ரு பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். சில விப்பிங் க்ரீமில் சுகர் ஆடட் இருக்கும், என்னது சுகர் ஆடட் இல்லை. நல்லா பீட் பண்ணி எடுத்தால் பாருங்கள், ஒரு ஸ்டிஃப் பிக் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸ்பூன்லேயோ இந்த விஸ்க்லேயோ இப்படி எடுத்து பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும். அடுத்ததாக நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற டார்க் காம்பவுண்டை உள்ளே சேர்த்துடலாம். இது அப்படியே ஃபுல்லாக சேர்த்துடக்கூடாது.
இதில் 3/4 பாகம் சேர்த்துக்கணும். 1/4 பாகம் நம்ம கணேஷ்காக வச்சுக்கிறோம். இது பட்டர் க்ரீம்காக உள்ளே சேர்க்குறோம். டார்க் காம்பவுண்ட் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். அப்படியே சேர்த்தா விப்பிங் க்ரீம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. 250 கிராம் டார்க் காம்பவுண்டில் நான் கிட்டத்தட்ட 200 கிராம் தான் உள்ளே சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1 ஸ்பூன் வேனிலா எசன்ஸை சேர்த்து நல்லா அடிச்சிருக்கேன். மீதி 50 கிராம் அந்த பாத்திரத்திலே தனியாக இருக்கட்டும். அதை நம்ம கணேஷ்காக யூஸ் பண்ணிக்கலாம். இதை கரெக்டாக ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சில்னஸ் இல்லாட்டினா ஒரு 5 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட திரும்ப எடுத்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்ல கன்சிஸ்டன்சி வரும். இதை நல்லா பீட் பண்ணும்போது பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு சூப்பரான ஒரு க்ரீமாக ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக சிரப் பண்ணணும். அதுக்காக ஒரு பவுலில் சூடான தண்ணியை 1/4 கப் உள்ளே சேர்த்துக்கிறேன். அதில் 4 ஸ்பூன் சுகர் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சிரப் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு சைடு இருக்கட்டும். அடுத்ததாக மிச்சம் உள்ள டார்க் காம்பவுண்ட் 50 கிராம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதில் லேசாக சூடு பண்ணி ஒரு 2 ஸ்பூன் விப்பிங் க்ரீமை உள்ளே சேர்த்துக்கலாம். விப்பிங் க்ரீம் சேர்க்குறனால நம்மளோட டார்க் காம்பவுண்ட் எப்பயுமே ஃப்ரீஸ் ஆகாது. நல்ல ஒரு லிக்விடான கன்சிஸ்டன்சிலே சூடாறினாலும் அப்படியே இருக்கும். அப்படி இல்லாட்டினா கட்டிகள் விழுக ஆரம்பிச்சிரும். இப்போ சூடு ஆறிடுச்சு. கேக்கை டீமோல்ட் பண்ணிடலாம். ஒரு கத்தி வச்சு சைடில் பூரா எடுத்து விட்டுட்டு அப்படியே கவுத்துனீங்கனாலே கேக் சூப்பராக வந்துடும். பாருங்கள், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. பின்னாடி உள்ள பட்டர் பேப்பரை நான் எடுத்துடுறேன். இந்த கேக்கை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சைடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது, ஓரங்களில் மட்டும் கட் பண்ணணும். நான் கேக்கை 2 பீஸாக கட் பண்ண போகிறேன். அப்போ தான் 3 லேயர் கிடைக்கும். பாருங்கள், ஓரங்களில் மட்டும் கட் பண்ணியிருக்கேன், நடுவில் கட் பண்ணல. அடுத்ததாக ஒரு நூல் வச்சுட்டு அப்படியே அந்த கட் பண்ண இடத்தோட எண்டில் வச்சுட்டு ஒரு 2 பக்கமாக க்ராஸாக இழுத்தீங்கன்னா கரெக்டாக கேக் ஈவனாக கட் பண்ணி வந்துடும். பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. அடுத்து இந்த பீஸையும் அதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், சைடில் ஓரமாக மட்டும் கட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கட் பண்ண இடத்துல த்ரெட்டு விட்டுட்டு அப்படியே க்ராஸாக இழுத்தாலே போதும். அடுத்ததாக நான் ஒரு டர்ன் டேபிள் எடுத்திருக்கேன். டர்ன் டேபிள் இல்லாதவங்க ஒரு தட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கேக் வைக்கிறதுக்கு ஒரு தட்டை பெரட்டி வச்சுக்கலாம். தட்டை பெரட்டி வச்சுட்டு கேக் வழுகாமல் இருக்கிறதுக்காக லேசாக பட்டர் க்ரீம் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கேக்கோட முதல் லேயரை வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற சிரப்பை உள்ளே சேர்த்துடலாம். இது ஒன்றும் இல்லை, தண்ணியும் ஜீனியும் தான். சிரப் ஊற்றுனதுக்கப்புறமா க்ரீமை உள்ளே சேர்த்துடலாம். நம்ம விப்பிங் க்ரீமை உள்ளே சேர்த்துட்டு ஈவனாக பரப்பி விட்டுற போகிறோம். என்கிட்ட கேக்குக்கு அடியில் உள்ள போர்டு இல்லை, அதனால தான் நான் தட்டு யூஸ் பண்ணுறேன். வீட்டில் போர்டு இருக்கிறவங்க போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், க்ரீம் ஈவனாக தடவியாச்சு. அடுத்து செகண்ட் லேயரை உள்ளே வச்சிடலாம். இதுலேயும் சிரப் ஊற்றிக்கலாம். சிரப் ஊற்றினதுக்கப்புறமா க்ரீம் சேர்த்துக்கலாம். விப்பிங் க்ரீம் நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா கடைசியாக 3வது லேயரையும் உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இது மேலேயும் மிச்சம் உள்ள செரி சிரப்பை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். செரி சிரப்பு அப்ளை பண்ணுறதுனால கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக இது மேலேயும் விப்பிங் க்ரீம் சேர்த்து நல்லா ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றி சுற்றி எடுக்கிறனால கேக் ஈவனான ஷேப்பில் ஐசிங் ஆகி கிடைக்கும், கடையில் கிடைக்கிற கேக் மாதிரியேவும். அடுத்ததாக சைட்லேயும் விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூடுதலாகவே அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஷேப்பாக வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். மிச்சத்தை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஷேப் பண்ணும்போது பாருங்கள், ஒரு ஜிக்ஸாக்கர் வச்சு நான் இப்போ இழுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். பாருங்கள், அந்த ஜிக்ஸாக் ஷேப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேலே வந்து பர்ஃபெக்டாக வரணும்னு அவசியம் இல்லை. அடுத்ததான் நம்ம கணேஷ் மிச்சம் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணி அதை வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுக்கலாம். உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருந்தால் பைப்பிங் பேக்லேயே பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு ஸ்பூன் வச்சு பண்ணிடுவேன். பாருங்கள், பண்ணியாச்சு, சூப்பராக வந்துருச்சு. அடுத்ததாக விப்பிங் க்ரீமை ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு இப்படி ஒரு ரவுண்ட் ரவுண்டாக போட்டு எடுத்துடலாம். எல்லாம் போட்டாச்சு. அடுத்ததாக மிச்சம் உள்ள கணேஷை இப்படி நடுவில் ஊற்றி விட்டுக்கலாம். ஸ்பூன் வச்சுட்டு கொஞ்சம் ஊற்றிட்டு தோசை மாதிரி இப்படி வறுத்து விட்டுக்கோங்க.
இப்படி செய்கிறனால கனாஷ் வேஸ்ட் ஆகாது. சிலவங்களாம் அப்படியே ஊற்றி விடுவாங்க, சைடில் வேஸ்ட் ஆகும். இது வேஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஐடியா. பாருங்கள், சூப்பராக பண்ணியாச்சு. அடுத்ததாக நான் இன்றைக்கி ஸ்ப்ரிங்க்லிங் சேர்த்துக்கிறேன். இது கோல்டன் கலர், ஜஸ்ட்டு மேலாப்பில் சேர்த்து விட்டுக்கிறேன். இதெல்லாம் உங்கள் இஷ்டம்தான். உங்ககிட்ட என்னென்ன கலர்ஸில் இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சேர்க்காமையும் இருக்கலாம். அடுத்ததாக ஒரு டெக்கரேஷனுக்காக ஒயிட் கலர் ஸ்ப்ரிங்க்லிங்ஸை ஜஸ்ட் இப்படி தூவி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி. ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நான் ஒரு 1 ஹவரே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இதை கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு பார்க்கும்போது கேக்கோட சைடில் லேயர்ஸ் எல்லாம் சூப்பராக தெரியும். அவ்வளோதான் இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். Until then, டாடா பை பை, see you from எனது சமையலறையில். And thanks for watching.